ஸ்ரீ மகாகணபதையே நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ் ஆன்மீகம் அறிவோம் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருப்பது துருவசிந்து வரலாற்றின் தொடர்ச்சியாகும். அவரது முதல் மனைவியான மனோரமைக்கும் அவரது மகனான சுதர்சனனுக்கும் என்ன ஆனது என்பதை பற்றி இப்பொழுது காண்போம். பரத்வாஜர் ஆசிரமத்தில் தஞ்சமடைந்த மனோரமையையும் சுதர்சனனையும் தேடச் சொல்லி யுதாஜித் காவலர்களுக்கு கட்டளையிட்டான். அதை அமைச்சர் தடுத்து, மன்னரே, முனிவர்களின் பேச்சில் உள்ள அர்த்தத்தை புரிந்து கொள்ளல் வேண்டும். முன்பு விஸ்வாமித்ரன் என்றொரு மாபெரும் பலசாலியான மன்னன் இருந்தான். அவன் ஒரு நாள் தனது ஆயிரக்கணக்கான வீரர்களோடு வசிஷ்டரின் ஆசிரமத்திற்கு சென்றபொழுது வசிஷ்ட முனிவர் அவனை அன்புடன் வரவேற்றார். அவர்களை உணவு உண்டுவிட்டு செல்லுமாறு கூற மன்னன் ஆச்சரியப்பட்டான். ஆயிரக்கணக்கான வீரர்களுக்கு இவரால் உணவளிக்க முடியுமா என்ன என்று எண்ணியவாறு சம்மதித்தான். உடனே அரசனுக்கும் வீரர்களுக்கும் தேவைக்கு அதிகமான சுவை மிகுந்த உணவு வகைகள் வந்து சேர்ந்தன. அப்படியான சுவையான உணவை மன்னன் இதுவரை உண்டதே இல்லை. அதனால் இது எவ்வாறு வந்தது என்று கேட்க, முனிவர் தான் வளர்க்கும் காமதேனு என்ற தெய்வீக பசுவின் அருளால் வந்தது என்று கூறி பசுவையும் காண்பித்தார். பசுவை கண்ட மன்னன் அதை தனக்கு தரும்படி வேண்ட முனிவர் கொடுக்கவில்லை. அரசன் அதை பலாத்காரமாக கவர நினைத்தான். அப்பொழுது வசிஷ்டர், உன்னால் முடிந்தால் கவர்ந்து செல் என்றார். கவர முற்பட்ட போது மன்னன் படைகள் முழுவதையும் இழந்து தப்பி ஓடினான். அதனால் நாம் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படல் வேண்டும் என்றார் அமைச்சர். அதை கேட்ட யுதாஜித் அமைச்சரின் வேண்டுகோளுக்கிணங்க முனிவரை வணங்கிவிட்டு தனது நாட்டுக்கு சென்றான். அதன் பின்பு மனோரமை தனது மகனுடன் பயமின்றி ஆசிரமத்தில் வாழ்ந்தாள். ஒரு நாள் அங்கு இருந்த ஒரு ஆண்மை இல்லாதவனை ஒரு முனிவரின் மகன், கிளீபனே, இங்கு வா என்று அழைத்தான். அப்பொழுது சுதர்சனன் அந்த சொல்லின் முதல் எழுத்தை திரும்ப திரும்ப சொல்லி உச்சரித்து வந்தான். காமராஜம் என்ற பீஜாட்சரம் அதுவாகையால் அதை உச்சரித்து வந்த சுதர்சனுக்கு அதன் பயன் கைகூடியது. அதன் பின் அவனுக்கு பரத்வாஜ முனிவர் உபநயனம் செய்து கற்பிக்க வேண்டிய அனைத்தையும் கற்பித்தார். ஒரு நாள் அவன் கங்கை நதிக்கரையில் உலாவிக் கொண்டிருந்த பொழுது தேவி சிவப்பு நிற உடை, சிவப்பு நிற ஆபரணம் அணிந்து அவன் அருகே கருட வாகனத்தில் வந்து ஒரு வில்லையும் கூர்மையான அம்புகளையும் அம்பரா துணியையும் வஜ்ர கவசத்தையும் அவனுக்கு கொடுத்துவிட்டு மறைந்தாள். அவ்வேளை காசிராஜனின் வீரர்கள் அவ்வழியாக சென்றனர். அவர்கள் சுதர்சனனின் அழகை கண்டு மயங்கினர். அவர்கள் காசிராஜனின் அரண்மனைக்கு சென்று ஓயாது சுதர்சனனின் அழகை போற்றி புகழ்ந்து கதைத்தனர். அது காசிராஜனின் மகளான சசிகலைக்கு கேட்டதால் அவள் அவன் மீது தீராத காதல் கொண்டு அவனை நினைத்து ஏங்கியவாறு இருந்தாள். ஒரு நாள் இரவு சசிகலை நித்திரை செய்து கொண்டிருக்கையில் அவளின் கனவில் தேவி தோன்றி, மகளே, சுதர்சனன் எனது பரமபக்தன். அவனை நீ திருமணம் செய்தால் பெருவாழ்வு வாழ்வாய் என்று கூறி மறைந்தாள். அன்றிலிருந்து சசிகலை பித்து பிடித்தவள் போலானாள். அவளது தாய் சசிகலையை பலவாறு கேட்டும் அவள் எதுவும் சொல்லாது சிரித்து மழுப்பினாள். இருப்பினும் தனது தோழிக்கு அதை சொல்லி மகிழ்ந்தாள். ஒரு நாள் பூந்தோட்டத்தில் சசிகலை தோழிகளோடு விளையாடிக் கொண்டிருந்த பொழுது ஒரு பிராமணன் அவ்வழியாக வந்தான். அவனை வழிமறித்த சசிகலை, நீர் எங்கிருந்து வருகிறீர் என்று கேட்டாள். அதற்கு அப்பிராமணன், நான் பரத்வாஜ முனிவரின் ஆசிரமத்தில் இருந்து வருகிறேன் என்று கூறினான். அதை கேட்டு மட்டற்ற மகிழ்ச்சியடைந்த சசிகலை, பிராமணரே, அங்கு அழகுமிக்க அரசகுமாரனும் அவனது தாயாரும் தங்கியிருக்கின்றனரா என்று ஆவலுடன் கேட்டாள். ஆம் ராஜகுமாரி, சுதர்சனன் என்ற ராஜகுமாரன் தங்கியிருக்கிறார். அவன் மன்மதனை விட அழகானவன், பெரும் வீரன் என்று கூறினான். பிராமணன் சொன்ன பின் சசிகலையின் மனம் அவனை நினைத்து ஏங்கியது. அதனால் அவள் தனது தோழியை அழைத்து அவள் மீது கொண்ட காமத்தை வெட்கப்படாது வெளிப்படுத்தினாள். இதை எப்படி எனது தந்தைக்கு சொல்வது என கேட்டு துயரப்பட்டாள். சசிகலை காதல் வயப்பட்டு பிதற்றிக் கொண்டிருக்க சுதர்சனன் தேவியின் நினைவாகவே இருந்தான். ஒரு நாள் இரவு மகாதேவி அவனின் கனவில் தோன்றினாள். மறுநாள் சிங்கபுரத்து வேடராஜன் அவனை சந்தித்து வீரக்கொடியையும் பதாகைகளையும்
4 குதிரைகள் பூட்டிய ஒரு தேரையும் கொடுத்துவிட்டு சென்றான். சுதர்சனன் அந்த வேடராஜன் கொடுத்த தேரில் ஏறி செல்லும் இடமெங்கும் ஆயிரக்கணக்கான போர் வீரர் பின்தொடர்ந்து வருவது போன்ற ஒரு பிரமை அவனுக்கு தென்படும். சசிகலையின் தந்தையாகிய சுபாகு தனது மகளின் நிலையை அறிந்து சுயம்வரத்திற்கு ஏற்பாடு செய்தார். இதை அறிந்த சசிகலை மிகவும் வேதனையடைந்து தனது தோழியை அழைத்து, எனது பிரியமான தோழியே, எனது நிலை உனக்கு தெரியும். ஆதலால் நான் துருவசிந்துவின் மகனான சுதர்சனனை விரும்புவதாக எனது தாய்க்கு சொல் என்று கூறினாள். சசிகலையின் தோழி சசிகலையின் தாயிடம் சென்று சசிகலையின் காதல் விஷயத்தை முழுமையாக கூறினாள். அதை கேட்ட சசிகலையின் தாய் தனது கணவனுக்கு அதை சொன்னபொழுது மன்னன் சொன்னான், அரசகுமாரனின் நிலையை தெரியாது அவள் யாரோ சொன்ன விவரங்களை கேட்டு அவனை விரும்பிவிட்டாள். உனது மகளுக்கு ஏன் இந்த புத்தி? அவன் நாட்டை இழந்து பரத்வாஜ முனிவரின் ஆசிரமத்தில் தங்கியிருக்கிறான். அவனுக்கு யாரும் இல்லை. அவன் எப்படி சசிகலையை காப்பாற்றுவான்? சுயம்பரத்திற்கு பெரும் பெரும் அரசர்கள் எல்லோரும் வரப்போகிறார்கள் என்று கூறினான். தந்தையும் தாயும் தனது காதலை விரும்பவில்லை என்று அறிந்த சசிகலை ஒரு பிராமணனை அழைத்து தட்சணை கொடுத்து, பிராமணரே, நான் உயிருக்கு உயிராக சுதர்சனனை காதலிக்கிறேன். அவரை எனது தந்தைக்கு பிடிக்காததால் அவர் சுயம்வரத்திற்கு ஏற்பாடுகள் செய்துவிட்டார். நாளும் குறித்தாகிவிட்டது. 56 தேசத்து அரசகுமாரர்கள் வரத் தொடங்கிவிட்டார்கள். அவரை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்ய மாட்டேன். அவ்வாறு செய்ய நேரிட்டால் உயிர் துறப்பேன் என்று கூறுங்கள் என்று சொன்னாள். அப்பிராமணன் உடனே சென்று சசிகலை கூறிய செய்தியை சுதர்சனனுக்கு சொன்னான். உடனே சுதர்சனன் பரத்வாஜ முனிவருக்கு அதை சொல்லி அவரிடம் ஆசீர்வாதம் பெற்று சுயம்வரத்திற்கு செல்ல தயாரானான். அதை கேள்விப்பட்ட தாய் பயந்து நடுநடுங்கி, மகனே, உனது எதிரியான யுதாஜித் உன்னை கொல்ல நினைக்கிறான். அவன் அங்கு கட்டாயம் வருவான். அத்துடன் சுயம்வரத்திற்கு பெரிய பெரிய அரசர்கள் எல்லாம் வருவார்கள். நீ தனித்தவன், எப்படி போராடுவாய்? அதனால் இந்த எண்ணத்தை விட்டுவிடு என்று அழுதாள். அதை கேட்ட சுதர்சனன், தாயே, இது அம்பிகையான பராசக்தியின் விருப்பம். அதை தடை செய்ய யாராலும் முடியாது. அதனால் அம்பிகையிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு அவளை வணங்கியபடி இரு, பாகவதத்தை படி என்று கூறிவிட்டு தேரில் ஏறினான். அவனுடன் அவனது தாயான மனோரமையும் தாதியும் முனிவர்களும் தேரில் ஏறினர். தேர் புறப்பட்டு சென்று காசியை அடைந்தது. அதை அறிந்த சுபாகு மன்னன் அவர்களை அன்புடன் வரவேற்று அவர்கள் தங்குவதற்கான மாளிகையையும் கொடுத்து அறுசுவை உணவுகளையும் கொடுத்தான். 56 தேசத்தார்களும் சுயம்வரத்திற்கு வந்தனர். அத்துடன் சுயம்வரத்தை பார்க்க வந்தோரால் காசி நகரம் நிரம்பியிருந்தது. அங்கு மிகவும் எளிமையாக தங்கியிருந்த சுதர்சனனை கேலியாக பார்த்து, இவனும் தாயும் எப்படி சுயம்வரத்திற்கு வரலாம்? இவனுக்கு முனிவரின் ஆசிரமத்தை தவிர வேறு என்ன இருக்கிறது என்று பேசிக்கொண்டனர். அவனை கண்ட யுதாஜித், இவனை நானே அட்டித்துக் கொள்கிறேன் என்று கூறிக்கொண்டான். அதை கேட்டு நீதியுடன் அரசாளும் கேரள தேசத்து மன்னன் கூறினான், இங்கு வீர விளையாட்டு எதுவும் நடைபெறவில்லை. நீ சுதர்சனனை குழந்தையாக இருக்கும் பொழுதே கொல்ல நினைத்தவன். தர்மம், நீதி இல்லாதவன். உனது வயதிற்கு அவனை உன்னால் அடிக்க முடியுமா? இறைவியான தேவி இருக்கிறாள். அவள் யாரை தேர்வு செய்து வைத்திருக்கிறாளோ தெரியாது. காலம் காலமாக தர்மம் நிலைக்கும், தீமை அழியும் என்ற நிலைதான் உள்ளது. ஆதலால் நீ நினைப்பது நடைபெறாது. அதனால் பேசாமல் இரு என்று கூறினார். கேரள அரசன் சொன்னதும் யுதாஜித் கோபம் கொண்டு சொன்னான், அரசர்களுக்கிடையே நடைபெறுவது வீர திருமணம். வீரனல்லாத ஒருவன் சுயம்வரத்தில் கலந்து கொள்ளக்கூடாது. அப்படி நடந்தால் போர்தான் உண்டாகும் என்ற யுதாஜித் காசிராஜனின் அருகே சென்று சொன்னான், இது உனது விருப்பத்தை நிறைவேற்ற ஏற்பாடு செய்யப்பட்ட திருமணமா, இல்லை உனது மகளின் விருப்பத்தை தீர்க்க ஏற்பாடு செய்ததா? அதை எமக்கு முதலில் சொல் என்று கூறினான். எனது மகள் அவனை விரும்புகிறாள், அவனும் விரும்புகிறான். நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கேட்கிறாள் இல்லை. நான் பராசக்தியிடம் எனது எண்ணங்களை நிறைவேற்றுமாறு விண்ணப்பித்து விட்டேன். இனி அவளது விருப்பப்படியே நடக்கும் என்று கூறினான். அதன் பின் அரசர்கள் சுதர்சனனிடம் சென்று, சுதர்சனா, எல்லா அரசர்களும் தமது சேனைகளுடன் வந்திருக்கின்றனர்.
நீ மட்டும் தனியே வந்துள்ளாய். உனது தம்பியும் யுதாஜித்தும் சசிகலையை தாம் கவர்ந்து கொள்வோம் என்று சொல்கின்றனர். இந்நிலையில் நீ என்ன செய்ய போகிறாய்? அவர்களை எதிர்க்கக்கூடிய தைரியம் உனக்கிருந்தால் இரு, இல்லாவிட்டால் சென்றுவிடு என்று கூறினர். அரசர்களே, நீங்கள் சொல்வது அனைத்தும் உண்மை. என்னிடம் எதுவும் இல்லை. ஆனால் எல்லாவற்றையும் ஆளும் ஆதிபராசக்தியின் துணை எனக்கிருக்கிறது. அதனால்தான் நான் இங்கு வந்தேன். நான் வந்தது வேடிக்கை பார்க்கவே என்று கூறினான் சுதர்சனன். நீ சொல்வதும் சரி. ஒவ்வொருவரையும் தேவியே இயக்குகிறாள். நாம் காரியமாற்றினாலும் அதை நிறைவேற்றுவது அவளே. அவளின் சித்தம் எதுவோ அதுதான் நடைபெறும் என்று அரசர்கள் கூறினர். சுபாகு மன்னன் அழைத்த மன்னர்கள் எல்லாம் சுயம்வர மண்டபத்தில் கூடியிருந்தனர். சுப நேரத்தில் சசிகலை பூரண அலங்காரங்களுடன் சுயம்வர மண்டபத்திற்கு வந்தாள். அரசர்களின் கண்கள் அவளது எழிலான முகத்தை மொய்த்தன. அவளது அழகிய வதனம் வாடியிருப்பதைக் கண்ட சுபாகு மன்னன் அவள் அருகே வந்து, மாலே, ஏன் கவலைப்படுகிறாய்? மன்னர்கள் எல்லோரும் மண்டபத்தில் இருக்கின்றனர். உனக்கு விரும்பியவனை நீயே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். கலங்காதே என்று கூறினார். தந்தையே, அரசகுமாரிகள் சுயம்வர மண்டபத்திற்கு சென்று வந்திருக்கும் ஆடவர்களை பார்த்து தனக்கு பிடித்தவனை தேர்ந்தெடுப்பதே நமது அரச மரபு. ஆனால் அது எனக்கு பிடிக்கவில்லை. ஒரு தாசி தன்னிடம் வந்திருப்பவர்களை பார்த்து அவர்களில் யார் தனவந்தன் என்று நினைத்து அவனுடன் கூடுவது போல் இது இருக்கிறது. அதனால் எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. பதிவிரதா தர்மம் தான் பெரியது. ஒரு பெண்ணை பலர் காமநோக்குடன் பார்ப்பது பெண்ணின் கற்புக்கு ஒவ்வாதது. நான் எனது கணவனை தேர்ந்தெடுத்து விட்டேன். ஆகையால் வேறு எந்த அரசனையும் பார்க்க மாட்டேன் என்று கூறினாள். மகள் கூறியதை கேட்டு அதிர்ந்த சுபாகு மன்னன் இனி என்ன செய்வது என்று அறியாது திகைத்து போனான். அவன் ஒரு சிறிய நாட்டின் அரசன். தன்னை விட பல மடங்கு பலமுள்ள அரசர்கள் தமது சேனைகளோடு வந்துள்ளனர். என்ன செய்யலாம் என்று யோசிக்க முடியாது அவன் பராசக்தியை ஒரு கணம் நினைத்தான். தாயே, எல்லாம் உன் திருவிளையாடல். நீ நினைப்பதுதான் நடைபெறும். அதனால் இவ்விஷயத்தை உன்னிடமே ஒப்படைத்து விட்டேன். நீ நினைத்ததை செய். நீதான் சுதர்சனனை சுயம்வரத்திற்கு அனுப்பியுள்ளாய். அதனால் நல்லதே நடைபெறும் என்று நம்புகிறேன் என்று மனதிற்குள் அன்னையை வணங்கிவிட்டு மகள் கூறியவற்றை மன்னர்களுக்கு சொன்னான். பெரும் பெரும் பலசாலியான மன்னர்களே, எனது மகள் பராசக்தியின் ஆணைப்படி சுதர்சனனையே விரும்புகிறாள். இது தெய்வ சங்கல்பம். உங்கள் பாதங்களில் விழுந்து மிகவும் பணிவுடன் கேட்கிறேன். குறை நினைக்காது உங்களது நாட்டிற்கு திரும்புங்கள் என்று சுபாகு சொன்னபொழுது யுதாஜித் மட்டும் கோபத்துடன் கொதித்தெழுந்தான். இதை அனுமதிக்க முடியாது. உங்கள் குடும்ப விடயத்தை முன்பே தீர்மானிப்பதை விடுத்து சபையை கூட்டி முடிவெடுத்து எம்மையும் அவமதித்துள்ளாய். நாம் வந்த காரியத்தை முடிக்காமல் செல்ல மாட்டோம். பெரும் பெரும் அரசர்களை அழைத்து சபையில் இருத்திவிட்டு அவமானப்படுத்துகிறாயா? இதை என்னால் அனுமதிக்க முடியாது. சுதர்சனனை கொல்லும் முன் உன்னை கொன்றுவிட்டு உனது மகளை கைப்பற்றுவேன் என்று ஆவேசத்தோடு கூறினான். அதை கேட்ட மன்னன் தடுமாறி போனான். அவனால் எதையும் தீர்மானிக்க முடியவில்லை. யுதாஜித் முரடன், பலசாலி. அவன் சொல்வதை பல அரசரும் கேட்பர். இனி என்ன செய்வது என்று நடுநடுங்கினான். அதை கண்ட அவனது மனைவி சசிகலையிடம் வந்து சொன்னாள். மகளே, வந்த அரசர்களில் சிலர் யுத்த பிரகடனம் செய்யவிருக்கிறார்கள். எமது நாடு மிக சிறியது, படைபலம் குறைந்தது. போர் தொடங்கினால் 10 நிமிடங்களில் அழிந்துவிடும். எமது உறவினர்கள் அனைவரும் அழிக்கப்படுவர் என்று அழுதாள். அம்மா, யார் எதை சொன்னாலும் தேவியின் ஆணைதான் நிறைவேறும். எனக்கு பராசக்தியின் ஆதரவு உண்டு. அவள்தான் சுதர்சனனை சுயம்வர மண்டபத்திற்கு அனுப்பியுள்ளாள். அதனால் பயப்படாதீர்கள். எந்த பலசாலியானாலும் எல்லாம் வல்ல பராசக்தியை வெல்ல முடியுமா? அமைதியாக தேவியை நினையுங்கள் என்று கூறினாள். அதை கேட்ட சுபாகு மன்னன் கூறலானான். மகளே, இது தீர ஒரே ஒரு வழிதான் உள்ளது. உனது சுயம்வரத்திற்காக ஒரு போட்டி வைப்போம். அதில் வெற்றி பெறுபவன் உன்னை திருமணம் செய்யட்டும். அதனால் ஒரு பெரும் விபரீதத்தை தடுக்கலாம் என்று கூறினான்.
தந்தையே, என்னால் சுதர்சனனை இழந்து வாழ முடியாது. அதனால் நீங்கள் மன்னர்களிடம் சென்று நாளை காலையில் வருமாறு கூறுங்கள். அவர்கள் சென்று விடுவார்கள். அவர்கள் சென்றதும் எமக்கு திருமணம் செய்து வையுங்கள். நாம் பராசக்தியை நம்பி நாட்டை விட்டு வெளியேறுகிறோம். அதன்பின் நடப்பது நடக்கட்டும். நாம் இருவரும் இறக்க வேண்டும் என்ற விதி இருந்தால் மகிழ்வுடன் அதை ஏற்போம் என்று கூறினாள். அது அவனுக்கு விருப்பமில்லாது இருந்தபோதும் மகளின் மீது இருந்த பற்றால் அதற்கு ஒப்புக்கொண்டான். மகளின் மீது அளவில்லாத பாசம் கொண்ட சுபாகு மன்னன் சுயம்வரத்திற்கு வந்த மன்னர்களை சுயம்வர மண்டபத்தில் சந்தித்து, மன்னர்களே வணக்கம். இன்று சசிகலை சுயம்வர மண்டபத்திற்கு வரமாட்டாள். நாளை வருவாள். அதை பொறுத்து இன்று போய் நாளை வாருங்கள் என்று கூறினான். அதை கேட்ட சில மன்னர்களுக்கு சுபாகுவின் பேச்சில் நம்பிக்கை இல்லாதிருந்ததால் தமது படை வீரர்களை அழைத்து காசி நகரை காவல் புரியுங்கள் என்று கூறி அனுப்பினர். அன்று இரவு சுபாகு மன்னன் வேதியர்களை அழைத்து சசிகலைக்கும் சுதர்சனனுக்கும் முறைப்படி திருமணம் செய்து வைத்தான். அதன் பின் அவன் காசி நகரை சுதர்சனனிடம் ஒப்படைத்துவிட்டு காட்டுக்கு சென்று தவம் செய்யப் போவதாக கூறினான். அதை கேட்ட மனோரமை, மன்னரே, எனது புத்திரனுக்கு அயோத்தியை மீட்கும் கடமை உள்ளது. அதன் முதற்படியாகத்தான் பராசக்தி எனது மகனுக்கு சசிகலையை திருமணம் செய்து வைத்துள்ளாள். அதனால் தாங்கள் காட்டுக்கு சென்று தவம் செய்யாது காசி மாநகரை ஆட்சி செய்யுங்கள். எம்மை மகிழ்வுடன் அனுப்பி வையுங்கள். எமக்கு தேவியின் அருள் இருப்பதால் எம்மை யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்று கூறினாள். பொழுது விடிந்ததும் சசிகலைக்கும் சுதர்சனனுக்கும் இரவு திருமணம் நடந்ததை கேள்விப்பட்டு பல அரசர்கள் கொதித்தெழுந்து காசி மாநகரை முற்றுகையிட்டனர். அப்பொழுது அரண்மனையின் உட்பகுதியில் இருந்து மங்கள வாத்தியங்களின் இன்னிசை ஒலித்தது. சுபாகு மன்னன் வெளியே வந்து, ராஜகுல மாவீரர்களே, நீங்கள் அனைவரும் எனது அரண்மனைக்கு வந்து விருந்துண்ணல் வேண்டும். நான் உங்களை வஞ்சித்து விட்டதாக எண்ணாதீர்கள். பிரம்மதேவன் சசிகலையின் விதியை அவ்வாறு எழுதிவிட்டான். அதனால் யார் மீதும் கோபம் கொள்ளாதீர்கள் என்றான் பணிவுடன். அரசே, எம்மை அளவுக்கு அதிகமாக அவமானப்படுத்திய பின் விருந்துக்கு அழைப்பது வெட்கக்கேடான விஷயம் என்று கூறினர். பின் சுதர்சனனை எப்படியாவது கொன்று சசிகலையை கைப்பற்ற வேண்டும் என்று தீர்மானித்தனர். நகரெங்கும் சுயம்வரத்திற்கு வந்த மன்னர்கள் சுதர்சனனையும் சசிகலையையும் கொல்ல காத்திருந்தார்கள். இதனை அறிந்து சுபாகு மன்னன் மிகுந்த கவலையுடன் இருப்பதைக் கண்ட சுதர்சனன், மாமா, கவலை கொள்ளாதீர்கள். எல்லாம் பராசக்தியின் எண்ணப்படி நடக்கிறது. அதனால் யாவும் நன்மையாகவே முடியும். பயப்படாதீர்கள். தேவியை நம்புங்கள் என்று கூறி தனது மனைவியையும் தாயையும் அழைத்து கொண்டு பரத்வாஜ முனிவரின் ஆசிரமத்திற்கு புறப்பட்டான். அதை அறிந்த மன்னர்கள் அவனை கைது செய்ய தயாராகினர். வெளியே வந்த சுதர்சனனை படைகள் சூழ்ந்து கொண்டன. உடனே அவன் லோகமாதாவான தேவியை நினைத்து, அம்மா, நான் உன்னிடம் அடைக்கலமாகிறேன் என்று சொல்லி அன்னையின் மந்திரத்தை ஜபித்துக் கொண்டிருந்தான். யுதாஜித்தும் சத்ருஜித்தும் பெரும் படையுடன் வந்து சுதர்சனனை சூழ்ந்தனர். பெரும் போர் மூண்டது. மகாதேவி சிவந்த ஆடை தரித்து திவ்ய ஆபரணங்கள் மந்தார மாலைகள் அணிந்து பலவிதமான ஆயுதங்களுடன் சிங்க வாகனத்தில் ஏறி வந்து சுதர்சனனுக்கு அருகில் நின்றாள். அவளை கண்ட சுதர்சனன் அம்மையே என்று மெய்யுருக அழைத்தான். அம்பிகை ஏறி வந்த சிங்கம் பலமுறை கர்ஜித்தது. அதன் ஒளி பெரும் காற்றாக உருவெடுத்து எதிர்த்த மன்னர்களையெல்லாம் தூக்கி சென்று ஒரு கரையில் தள்ளியது. அதை கண்ட யுதாஜித்தும் பேரனான சத்ருஜித்தும் சுதர்சனனை எதிர்த்தனர். மூவருக்கும் இடையில் பெரும் போர் நடைபெற்றது. அதை நடக்க விடாது தடுத்த தேவி அவர்கள் இருவரையும் கொன்றாள். அதனால் மகிழ்ந்த சுபாகு மன்னன் தேவியை வணங்கினான். அப்போது தேவி, மன்னவா, உனக்கு விரும்பிய வரங்களை கேள் என்று கூறினாள். அதை கேட்ட சுபாகு மன்னன் பேரன்பு பொங்கி பரவசமடைந்து, அம்மா, கருணை கடலே, இவ்வாறு கேட்டதே போதும். மீது வற்று கொண்ட நீ எமக்கு ஆபத்து வர விடமாட்டாய். அதனால் வரம் எதற்கு? எனினும் கேட்டதால் கேட்கிறேன். நான் என்றும் உன் மீது பற்று கொண்டு வாழ வேண்டும். அத்துடன் எனது அரண்மனையில் துர்காதேவி என்ற நாமத்துடன் என்றும் நீங்காது இருத்தல் வேண்டும்.
எனது ராஜ்யம் எதிரிகளால் தாக்கப்படாது இருத்தல் வேண்டும். மக்கள் இன்பமாக வாழ வேண்டும். காசி நகரம் அழியும் வரை நீ அதை காக்கும் தெய்வமாக இருத்தல் வேண்டும் என்று வேண்டினான். தேவி, உன் அருளால் தான் யாவும் நடைபெற்றன. அதனால் நான் உனக்கு என்ன தொண்டு செய்தல் வேண்டும் என்று கேட்டான் சுதர்சனன். மகனே, நீ அயோத்திக்கு சென்று அரசாட்சியை பொறுப்பேற்று நடத்து. கிருஷ்ணபக்ஷ அஷ்டமியிலும் நவமியிலும் சதுர்த்தியிலும் பலிதானம் முதலியவற்றோடு எனது பூஜையை முறைப்படி செய்து வா. அத்துடன் இப்பூஜைகளை மக்களும் செய்ய வழிவகை செய் என்று கூறி மறைந்தாள். அப்பொழுது போரிட்ட மன்னரெல்லாம் சுதர்சனை வணங்கி, நீ இனிமேல் எங்களது தலைவன், நாங்கள் உனது அடிமைகள். ஆதிசக்தியான பராசக்தியே உனக்காக போரிட்டாள். அதனால்தான் நாங்கள் அவளை கண்டு தரிசித்தோம். அதனால் சக்தியின் மகிமைகளை எல்லாம் நீ எமக்கு சொல்ல வேண்டும் என்று வேண்டினர். அதன்பின் சுதர்சனன் சக்தியின் பெருமைகளை அரசர்களுக்கு விளக்கி கூறிவிட்டு அயோத்திக்கு சென்றான். அயோத்தி நகர மக்கள் கொடுங்கோளர்களான யுதாஜித்தும் சந்திரஜித்தும் கொல்லப்பட்டதை அறிந்து மிக்க மகிழ்வுடன் கோலாகலமாக சுதர்சனனையும் மனோரமையையும் சசிகலையையும் வரவேற்று ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். அயோத்திக்கு வந்த சுதர்சனன் அந்தபுரத்திற்கு சென்று தனது சிறிய தாயாரான லீலாவதியை சந்தித்து கூறினான். தாயே, நீங்கள் வேறு, எனது தாய் வேறு என்று நான் கருதியதே இல்லை. உங்களது மகனையும் யுதாஜித்தையும் கொன்றது அன்னை பராசக்தி. எல்லாம் அவரவர் செய்த வினையின் பயனாகும். நீங்கள் எந்த விதமான பிரச்சனைகளுமின்றி என்னோடு வாழலாம் என்று கூறினான். மகனே, எனது மகன் இறந்து விட்டான் என்ற துயரம் எனக்கு இருந்தபோதும் அவர்கள் தெய்வத்தின் சாபத்துக்கு உட்பட்டவர்கள். அவர்கள் செய்த தீமைகள்தான் அவர்களை கொன்றது. உன் மீது எனக்கு அளவற்ற பாசம் உண்டு என்று அவனை கட்டித் தழுவினாள். அதன்பின் தேவிக்கு ஒரு ஆலயம் அமைத்து அதில் தேவியை பிரதிஷ்டை செய்து நாட்டு மக்கள் அனைவரும் தேவியை வணங்க வேண்டும் என்றும் தேவியின் விரதங்களை அனுஷ்டித்து தேவி பாகவதத்தை படித்தல் வேண்டும் என்றும் கட்டளையிட்டான். அவன் நீதி தவறாமல் நாட்டை ஆட்சி செய்து வந்தான். அதனால் அவனது ஆட்சியில் மக்கள் மிகுந்த மனமகிழ்வுடன் வாழ்ந்தனர். இத்துடன் இன்றைய பதிவு முடிந்துவிட்டது. அடுத்த பதிவில் தேவி பாகவதம் கூறும் நவராத்திரி பூஜை முறைகளை பற்றி கூறப்போகிறேன். காத்திருங்கள் அப்பதிவை கேட்பதற்காக. வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் உமா ஸ்ரீராம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.